வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆணையர் சிவகுமாருக்கு திடீர் நெஞ்சுவலி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றம். பழமை வாய்ந்த பிஷ்னோய் சமூக திருவிழாவையொட்டி வாக்குப்பதிவு தேதி மாற்றி அமைக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் தேதி அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்கு மாற்றம். தேர்தல் முடிவுகளுக்கான தேதியை மாற்றியமைத்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை, நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 2014ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியதை விட தற்போது 8 மடங்கு நிதி அதிகரித்து வழங்கப்படுவதாக தகவல். நவீன தொழில்நுட்பங்களுடன் விரைவில் புல்லட் ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. புதிய ரயில்வே வழித்தடங்களும் அமைக்கப்படும் என நம்பிக்கை. வந்தே பாரத் ரயிலில் விரைவில் படுக்கை வசதியும் ஏற்படுத்தப்படும் என பிரதமர் மோடி பேச்சு. வந்தே பாரத் ரயில்கள் மூலம் தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக பெருமிதம். திருச்சி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த மதுரை, பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் விரைவு ரயில். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். ஆசியாவின் வளர்ச்சிக்கு முதன்மையான இடமாக தமிழ்நாட்டை மாற்ற உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறும் முன்னணி தொழில் நிறுவனங்களுக்கும் அழைப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளின் பெயரில் உள்ள மெட்ரிகுலேஷன் என்ற பெயரை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. தமிழக அரசின் கொள்கை முடிவில் உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் மயிலாப்பூர் அலுவலகத்திலிருந்து 3 கிலோ தங்கம் பறிமுதல். மோசடி தொடர்பாக தேவநாதனிடம் போலீசார் தொடர் விசாரணை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். யூடியூப்பில் நடிகைகள் குறித்து தவறாக பேசுபவர்களை நடிகர் விஷாலால் அடிக்க முடியுமா? பாலியல் தொந்தரவு கொடுப்பது யாராக இருந்தாலும் செருப்பால் அடிக்குமாறு கூறிய விஷாலுக்கு நடிகை ராதிகா சவால். இந்த சங்கம் நீங்க எங்க வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க கிளியரா சொல்லணும். எங்க வந்து சொல்றது? ரோட்ல நின்று சொல்றத? யார்கிட்ட சொல்லணும்? தே ஹாவ் டு பி ஸ்பெசிஃபிக். ஏன்னா யாருமே வந்து ஆண்கள் கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அங்கே மெயின்லி நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு. நடிகைகள் உள்ள கேரவன்களில் கேமராக்கள் பொருத்தப்படுவதாக நடிகை ராதிகா பகிரங்க குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டுகள் பூதாகரம் ஆன நிலையில் பெண்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஏன் அன்னைக்கு சொல்லணும்? அன்னைக்கு அதை நான் அங்கேயே சால்வ் பண்ணிட்டேன். ஐ ஹேண்டில் ஆன் மை செல்ஃப். நானே அங்கே வந்து எல்லாரையும் சத்தம் போட்டு இந்த மாதிரி இல்லை அது பழைய வீடு அது இதுன்னு சொல்லி ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதோடு அது வந்து நடக்கக்கூடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் ஹேப்பன். பட் அட் த சேம் டைம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் தமிழக ஆளுநர் RN ரவியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருவரும் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி அவதூறு பரப்பிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. மண் சரிவால் கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் சேவை நாளை மீண்டும் தொடக்கம். மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயிலில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 163 தடை. இம்மானுவேல் சேகரன் குருபூஜை மற்றும் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ரயில்வே மேம்பால பணி காரணமாக இருபுறத்திலும் நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதி. நாட்டில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களே நீதித்துறையின் முதுகெலும்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நீதித்துறையின் தேசிய மாநாட்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் பெருமிதம். கர்நாடகாவில் ஆளுநர் தவர்சந்த் கெலாட்டை கண்டித்து முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கையில் பதாகைகளுடன் முழக்கம். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டம் 200 நாட்களை கடந்ததன் எதிரொலி. ஹரியானா மாநிலம் ஷம்பு எல்லையில் ஒன்று திரண்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டத்திற்கு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆதரவு. உரிமைக்காக போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கேரளாவில் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் நடிகரும் MLA-வுமான முகேஷ் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கோவிந்தன் திட்டவட்டம்.
நான் கேரளாவில்தான் இருக்கிறேன், எங்கேயும் ஓடி ஒளியவில்லை. ஹேமா கமிட்டி குழு அறிக்கை அடிப்படையிலான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் நடிகர் மோகன்லால் திட்டவட்டம். பாலியல் குற்றச்சாட்டுகள் கேரள திரைத்துறையில் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலும் நீடிக்கிறது. மலையாள திரையுலகம் இப்போதுதான் முன்னேறி வருகிறது, அதனை சிதைத்து விடாதீர்கள் என்றும் மோகன்லால் ஆவேசம். எனக்கு தெரிந்த அனைத்தையும் தெரிவித்து விட்டேன், இதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பாலியல் புகார்கள் குறித்த விசாரணையில் 2 மாதத்தில் உண்மை புலப்பட்டுவிடும் என்றும் நடிகர் மோகன்லால் பேச்சு. கேரளாவில் பாலியல் புகாரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். ஹேமா கமிட்டி குழுவின் அறிக்கை மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் மலையாள நடிகை அமலா பால் பேட்டி. தெலுங்கு திரையுலகிலும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருப்பதாக நடிகை சமந்தா குற்றச்சாட்டு. பாலியல் தொல்லை குறித்த வாய்ஸ் ஆன் உமன் கமிட்டியின் அறிக்கையை தெலுங்கானா அரசு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட ஊர்வலம். சின்ஸ்போக்லி லால்பாக் பகுதியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு.